இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. Word of God is telling you, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, God is directly speaking to your heart. கர்த்தர் உங்கள் இருதயத்திற்கு நேராய் பேசுகிறார். I will remove a shame from you, அந்த அவமானத்தை எடுத்து போடுவேன், and I will replace with a double portion blessing. அதற்கு பதிலாய் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன். Your days of shameness is over. அந்த அவமானத்தின் நாட்கள் முடிந்து போய். He says, if anybody believes in me without doubt in his heart, speak to the mountains will be removed. உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய செல்வத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தங்களுடைய பலத்தின் மேல, தங்களுடைய சொத்துக்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நானோ என்னுடைய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆகையால் பச்சையான ஒலிவ மரத்தை போல அவருடைய சமூகத்தில் நான் நிலைத்து நிற்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்மரா காற்றில் இருக்க எங்களை நீங்க ஒலிவ மரத்தை போல ஆக்குகிற அபிஷேகம் எங்க மேல நீங்க அப்பேற்பட்ட எண்ணெயை நீங்க வைத்திருக்கிறீங்க, எங்க மேல அப்பேற்பட்ட தனித்துவமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்க சிரசின் மேல வைத்திருக்கிறார். ஏதோ ஆர்டினரியான அபிஷேகம் இல்லை, அவர் உங்களை செப்பரேட் பண்ணியிருக்கிறார். You are predestined, you are called, you are justified, and God will glorify in and through you. கர்த்தர் உங்கள் மூலமாக தன்னுடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். லபபடா டெனிமே காஞ்சனமா பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Thank you Holy Spirit. லேப்ராக்கா அப்படியே உங்களையே மறந்த ஆவியோடு உண்மையோடு கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம். லேபடடடா காஞ்சனமி ஷெலரபா டெனிமி ஷெலரபா. Thank you Lord. நாங்கள் இந்த ஆலயத்திற்கு நுழையிறதுக்கு முன்பதாகவே உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்ததற்காக நன்றி. ஒன்று மாத்திரம் எங்களால் சொல்ல முடியும், நானோ நிற்பதும் நிலை நிற்பதும் உம்முடைய கிருபை, நானோ இம்மட்டும் நிலை நிற்கிறது உம்முடைய கிருபை. Thank you Holy Spirit. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி வாய்களை துதியினால நிரப்புங்க பார்க்கலாம். There is a power in your praise. There is a power in your praise. ரபபா கண்டன சில காரியங்கள் துதிக்கிறதுனால மாத்திரம்தான் எரிக கோட்டைகள் உடையுமே தவிர வேற என்ன பண்ணாலும் துதிகள் அவ்வளோ வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். God, I praise you, I lift you. நான் ஆராதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம், உம்முடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்துகிறோம். லபபகச்சனமா வானமும் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதப்படி. Thank you Holy Spirit. I love you, I honor you, I lift your name above all the names. There is nothing is impossible with you. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அது ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. வெட்கத்துக்கு பதிலாக எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற நாமமே, இன்னைக்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்துக்குள்ள மறைந்திருக்க வந்திருக்கிறோம். நீங்க தான் எங்களுடைய நிழல், நீங்க தான் எங்களுடைய அஸ்திபாரம், நீங்க தான் எங்களுடைய நங்குரம், நீங்க தான் எங்களுடைய கவுன்சிலர், நீங்க தான் எங்களை நடத்தி செல்லுகிறவர், நீங்க தான் எங்களுடைய மேகம், நீங்க தான் எங்களுடைய சூரியன், நீங்க தான் எங்களுடைய நட்சத்திரம். உம்மை எல்லாமே எங்களுக்கு ஒரு நொடி கூட வாழ முடியாது. லபபா கட்ட நம்ம மனிதரை நம்புகிறதை பார்க்கணும், என் தெய்வத்து மேல நான் நம்பிக்கையா வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க எதை இன்னைக்கு நம்பி கர்த்தருடைய ஆலயத்துல காலடி எடுத்து வைத்தீங்களோ கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு வெற்றியை கொடுப்பார், அந்த காரியத்துல ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுப்பார், அந்த காரியத்துல டபுள் போர்ஷன் blessing-ஐ கொடுப்பார். I speak everything may turn into a double portion blessings. All your shame will turn into a double portion of honor. எல்லா நுகத்தடியை கர்த்தர் மாற்றி டபுள் போர்ஷன் honor-ஐ கர்த்தர் கொடுப்பார். Thank you Holy Spirit. நமமா சொல்லுற பாபா பலியாந்த நம அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் செருபாபேல் மத்தியில வாசம் செய்கிறவர். நெமேமே காண்டனா கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில அவர் வாசம் செய்கிறவர். Thank you Holy Spirit. ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற மிகாவேல் தூதனை அனுப்புங்க. நமமா நகரட்டில் ரெடனனல ரபபப ஷண்டனம தியாந்தனம. Thank you Jesus. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை
சுமந்ததற்கு ஹல்லேலூயா. நம்மளும் அதே வாகனத்துல போயிருக்கிறோம், அதே ட்ரெயின்ல போயிருக்கிறோம், அதே விமானத்துல போயிருக்கிறோம். ஆனால் ஒரு சேதமும் நம்மளுடைய வாகனத்தை டச் பண்ணதில்லை. ஏதோ லக்ல அல்ல, அவருடைய கிருபை மூடிக்கொண்டது. God, it's not luck, Holy Spirit. உடைய கிருபை எங்களுடைய வாகனத்தை, எங்களுடைய குடும்பத்தை வெள்ளம் போல சத்துரு வந்த பொழுதும் நீங்க மூடிக்கொண்டதற்காக நன்றி. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு, ரெண்டு கரங்கள், நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இதுவரை என்னை சுமந்ததற்கு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அப்படியே ஃப்ரீயா ஆராதிக்க பார்க்கலாம். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். இது நீங்க கொடுத்த ஞானம், இது நீங்க கொடுத்த சக்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. அப்படியே உருகுங்க பார்க்கலாம். அவர் அப்படியே லவ் பண்ணுங்க. I love you, Holy Spirit. நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு எரிக கோட்டைகள் விழுக்கட்டும். குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டு, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ, தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தி புரியவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், ஏன் என்னை தெரிந்து எல்லாரும் வெறுக்கிறப்ப, எல்லாரும் டிஸ்குவாலிஃபை பண்றப்போ, உனக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னப்போ, அதுக்கு ஏற்ற பாத்திரவான் நீதான். என் மேல உங்களுடைய கொம்பை உயர்த்தி அபிஷேகம் பண்ணினீங்களே. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். ஆடுகள் பின்னே ஒவ்வொரு காட்டுக்குள்ள இருந்த என்ன அரியணை ஏற்றி அழகு பாரு. அரியணை ஏற்றி அழகு பாரு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் இன்னும் நீங்க இல்லாம உயர்வு என் வாழ்க்கையில இல்லப்பா. கண்ட மேன்மைகள் எல்லாம் நீங்க இல்லாம அடுத்த சீசன் என்னுடைய வாழ்க்கையில வராதுப்பா. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. சவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தாவீதையும் அதே கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, சவுல சூஸ் பண்ணது மனிதர்கள், ஆனால் தாவீத காட்டுக்குள்ள இருந்து ஆடு மேய்க்கிற தாவீத தெரிந்து கொண்டது கர்த்தர். அவங்க அப்பா இல்ல, அவனுடைய பிரதர்ஸ் அல்ல, கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் தாவீத. ஹல்லேலூயா. சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது, எல்லாரும் கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்க. ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து சவுல் மேல தைலத்தை ஊத்துகிறான். ஆனால் அதே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு கொம்பை எடுத்துட்டு வந்து தாவீது மேல ஊற்றுகிறான். பாத்திரம் அது வேர்ல்ட்லி மெட்டீரியலால செய்யப்படுகிறது, ஆனால் கொம்பு
ஒரு ஆடு மரித்தால் மாத்திரமே, அந்த காலத்துல அதுக்குன்னு ஒரு ஆடு இருக்கும், அப்பேற்பட்ட கொம்பு. அந்த ஆட்டை வெட்டி கொம்பை எடுத்து தைலத்தை ஊற்றி தாவீதை அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல ஏதோ பாத்திரத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் உங்களை தேடி வந்து கொம்பை எடுத்து கொம்பை உயர்த்துகிறவர். கொம்பு எதை குறிக்கிறது? கொம்பு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஸ்டாண்டர்ட, ஆவிக்குரிய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஆவிக்குரிய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய வெக்கத்தை கர்த்தர் எடுத்து உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். பாத்திரத்தில் அபிஷேகம் பண்ணினது சவுல், ஆனால் கொம்பை எடுத்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது தாவீது. அவருடைய அந்த ஸ்தானம் தலைமுறை தலைமுறையாக அவருடைய ராஜ்யம் நிலைத்திருந்தது. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். எனக்கு தரிசனம் தந்தீங்க, எனக்கு ஞானம் கொடுத்தீங்க. ஹரியனை ஏற்றி அழகு பார்த்தி நான் கண்ட ரெண்டு கரங்களை உயர்த்தி I give everything of myself to Holy Spirit. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரின் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரின் தயவு இதுவரை என்னை I'm standing by your grace. நடத்தியதற்கு நான் எப்பவோ அழிந்து போயிருக்க வேண்டியது, என் வாழ்க்கை நான் உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் இம்மாத்திரம், என் குடும்பம் இம்மாத்திரம். ஏலோ நாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோ நாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. சொல்லுவோம். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. உங்க வாழ்க்கையில ஆரம்பித்ததை அவர் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க வல்லவர். உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே. உம்மை புரிந்தவர். இல்லையே. Who can understand you, Holy Spirit? கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே ஆண்டவர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்று ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட Maybe you're broken right now. உடைக்கப்பட்ட Everything is falling apart. பாத்திரமானேன். I don't know where I will go. உபயோகமற்றிருந்தேன். Oh, Rama. ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயர்வனே உந்தன் கரம் மீண்டும் வியாதியில இருக்கும் பொழுது யாரும் என்ன பார்க்க வரல, நீங்க வந்தீங்கப்பா. விழுந்து போன என் தனிமையில நீங்க என் கூட நடந்தீங்க. என் தலையை உயர்த்தியதே. உயர்வனே உந்தன் நான் உடைக்கப்பட்ட நேரம் எல்லாரும் என்ன விலகி போனாங்க, என்னை வணைந்ததே. எல்லாரும் எனக்கு வெட்கத்தை கொடுத்தாங்க. விழுந்து போன ஆனா என்னுடைய வெட்கத்தை மாற்றி என் இரட்டிப்பான நன்மையினால ஒரு சூழ்நிலைக்காக நன்றி. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும்,
இயேசுவே. அப்படியே ஒரு 40 செகண்ட் அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். Because anointing that breaks all the yoke. நுகங்களை முறிக்கக்கூடியது உங்களுடைய அபிஷேகம். கர்த்தர் உங்க மேல விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த கல்லு ஒதுக்கின கல்லோ அந்த கர்த்தர் மூளைக்கு தள்ளக்கல்லாக்குகிறவர். உங்க தலைக்கு மேல பாத்திரத்தை அவர் வைத்து அபிஷேகம் பண்ணல. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணின விதம், அவர் கொம்பை எடுத்து உங்க தலையில ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். தாவீதின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம காட்சியில அப்படியே கொஞ்ச நேரம் வாயில திறந்து லேஷா பிரா காட்சே நம்ம சொல்லுறோம். எல்லாரும் வாயில திறந்து நஹா ஹட ஹடகட நமான் சொல்லுறோம். லீப்ரோ கப்ரா ஷேச்ச நம்ம மச்சரபா ரமலா கான்செலே ரிப்ரோ ஷாச்ச நம்ம செலே ப்ரோ சன நம்ம செலே சடலபா கான்ச நம்ம மமல ரோஷெலே ரெபே நம்பரா கான்ச நம்ம. என் வியாதியில இந்த வியாதி இருக்க நான் அனுமதிக்கவில்லை. உம்முடைய தழும்புகளால நான் சுகமானேன் என்கிறது நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரத்தை உமால வேறு ஒரு பாண்டமாக வணைய முடியும். உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். உங்களை கர்த்தர் சிரசாக கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துவார். சாம்பலை விலக்கி கர்த்தர் சிங்காரமாக மாற்றுகிறவர். அவமானங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. வெட்கம் உன் வழியாய் வருகிறது இல்லை. வெட்கத்தை கொடுத்ததற்கு கர்த்தர் அவர்களுக்கு வெட்கத்தை கொடுக்கிறார். எதிரடையாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் எழுதப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் கிறுக்கி வெட்கத்தை வெட்கப்பட வைக்கிறார். எது உங்களை குழிக்குள்ள தள்ளினது அதே கர்த்தர் குழிக்குள்ள தள்ள வைக்கிறார். உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். Thank you Holy Spirit. Hallelujah. 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 துதியில எரியோ கோட்டைகள் உடையும். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய துதியில கர்த்தர் பவரை வைத்திருக்கிறார். நீங்க வாயை திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எந்திரிச்சு நிற்பார். Hallelujah. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க? Hallelujah. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி அழைக்கிறதுக்கு? ராஜான்னு அழைக்கிறக்கா? எதை எப்படி அழைக்கிறதுக்கு? அப்பா பிதாவே. அவர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தி அன்பின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க வந்திருக்கிறது அப்பா வீடு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம வேணா அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது ஒன்றும் வாங்காம போவோம். யாராச்சும் அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? நீங்க மேக்சிமம் வாங்கிட்டு போறது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாத்திரம் தான் வாங்கிட்டு போவீங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. ஆனா அதே அப்பா மகளை பார்க்கறதுக்கு கூட கூடையா பழங்கள் பலகாரங்கள், கூட கூடையா திராட்சை பழங்கள் மாதுளம் பழங்கள் வாங்கிட்டு வருவார். எப்படி உங்க வீட்டுல 2 மாசம் அது இருக்கும். இப்ப நீங்க வந்திருக்கிறது அப்பா வீடு. நீங்க வேணா வெறுமையா வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கூட கூடையான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். என் மகளை நான் வெறுமையை அனுப்ப மாட்டேன். என் மகனை நான் வெறுமையை அனுப்ப மாட்டேன். என்னுடைய மகள் அவளை ரத்தத்தினால நான் மீட்டெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொம்பை உயர்த்தி உங்களை அபிஷேகம் பண்ணினவர். சவுல் மேல எழுந்தது பாத்திரம். நீங்க அதை போய் வாசித்து பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனால் தாவீத சாமுவேல் அபிஷேகம் பண்ணினது கொம்பை வைத்து அபிஷேகம் பண்ணினார். கொம்புக்கும் பாத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கொம்புனால வைக்கப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கொம்புடைய அபிஷேகம் முடிவு சக்சஸ்ஃபுல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்க பாதியில நிக்க மாட்டீங்க. முடிவு வரையும் கர்த்தர் உங்களை நடத்துவார். கடைசி வரைக்கும் உங்களை அழுங்காமல் குலுங்காமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, ஆனா நானோ. 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் வைக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. நான் நிக்கிற வீடு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃப்ளைட்ல 200 கிட்டத்தட்ட 60க்கு மேல இறந்துட்டாங்க.
ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் தப்பிச்சிட்டார். ஒரே ஒருத்தர். நான் நினைக்கிறேன் ஏதோ லக்கில் இல்லை, அவர் சுத்தியில ஒரு கிரேஸ் இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட தீயிலிருந்து அப்படி வர முடியாது. அந்த நபரை மாத்திரமல்ல, உங்களையும் பல விபத்திலிருந்து காப்பாற்றின கர்த்தர் பெரியவர். அவருடைய கிருபை, நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நீங்க ஹாஸ்பிட்டல் எப்பவோ நீங்க இருந்திருக்க வேண்டியது, கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு தீங்கு அணுகாமல் பாதுகாத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை நினைச்சு ஒரு 5 செகண்ட் கரங்களை தட்டி ஹalleluyaன்னு சொல்லுங்க. ஹalleluya, உடைய கிருபைக்காக நன்றி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். வாக்கு செய்தவர். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார். எல்லாரும் ஆடி பாடி கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஹalleluya. 4 3 2 1. எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். சொல்லுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அது மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. எல்லாரும் சொல்லுவோம். அவர் மனிதன் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் உண்மை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. தலைக்கு மேல வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு வாக்கு தந்தவர், ஓ சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே, ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ. சொல்லுவோம். காலங்கள் மறந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் துணிந்ததோ, வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஓ, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். வலது கரத்தை உயர்த்தி ஏமாற்றமே, ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள். I will never be put into shame, Holy Spirit. ஏமாற்றங்கள் இல்லையே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா
பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி ஓ ராமமாமா எனது தகுதி வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே நல்ல கரங்களை தட்டி எனக்கு ஏமாற்றங்கள் இல்லை நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல உடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட மரம். Thank you Holy Spirit. We give you all the glory, all the honor. Your name shall be exalted above every name, Holy Spirit. உடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக மகிமைப்படட்டும். Thank you Lord. வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆராதனையை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி, விடையை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் உடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Isaiah chapter 61 verse 7. Let us all stand to our feet quickly. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான நன்மை வரும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Hallelujah. Please be seated in the presence of God. Touch your neighbor and tell them God will change your shame. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றி போடுவார். God will change your shame. உங்கள் அவமானத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். The Bible says there is a double portion for your shame. உங்கள் அவமானத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். Instead of your shame, God will give you double portion. அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் Instead தரப்போகிறார். of your dishonor, God will give you double honor. நீங்கள் இழந்த அந்த கனத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான கனத்தை கர்த்தர் And here தரப்போகிறார். Bible says God will give you a joy that is everlasting. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்தியமான மகிழ்ச்சியை தரப்போகிறார். Not like the worldly joy. The worldly joy will be taken away from you. இந்த உலகத்தில் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, அது கொஞ்ச நாளிலே மறைந்து போகும். But God gives you a joy that lasts forever. அந்த கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷமானது நித்தியமாய் நிலைத்திருக்கும். Hallelujah. ஹalleluya. People of God, maybe you are going through certain shame in your life. இந்த நேரத்தில் சில குறிப்பிடத்தக்க அவமானத்தின் வழியாய் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். Maybe you are experiencing shame season right now. இது ஒரு நிந்தையின் காலமாய் இருக்கலாம். You literally lost your strength and your head is down. You don't know where to go. நீங்கள் பெலனை இழந்து தலை குனிந்து எங்க போவதென்று தெரியாமல் இருக்கலாம். Your family problem has brought you shame in your personal life. உங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். Financially you are weak and that has brought shame in your life. பொருளாதாரத்திலே பலவீனமாய் இருந்த அது உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். Without knowing how deep it is, you have fallen into a debts and the debt has brought you shame. எந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறது என்று தெரியாமல் அப்படிப்பட்ட பெரிய கடனிலே விழுந்து அது உங்களுக்கு நிந்தையை கொண்டு வந்திருக்கலாம். Maybe you lost your loved ones in your family and that has brought shame. உங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்து அது உங்களுக்கு ஒரு லட்சையை கொண்டு வந்திருக்கலாம். Sudden sickness and disease in your body, that disease has brought shame. சில நேரங்களில் சில நோய் வாய்ப்பட்டிருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். You attend so many interviews and in every single interviews you failed and the failure has brought shame in your life. வேலைக்காக பல நேர்காணல்களை சந்தித்து அதிலே தோல்வியுற்று அது உங்களுக்கு ஒரு நிந்தையை ஏற்படுத்தி இருக்கலாம். You supposed to get married, you kept prolonging and years and now the delay has brought shame in your life. திருமண வயதை தாண்டி காலம் கடந்து அந்த நாட்கள் செல்கிறதுனாலே அதனால உங்களுக்கு ஒரு நிந்தை ஏற்பட்டிருக்கலாம். But today word of God is telling you,
இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை God சொல்லுகிறது. is directly speaking to your heart. கர்த்தர் உங்கள் இருதயத்திற்கு நேராய் பேசுகிறார். I will remove a shame from you அந்த அவமானத்தை எடுத்து போடுவேன். and I will replace with a double portion blessing. அதற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை Your தருவேன். days of shameness is over. அந்த அவமானத்தின் நாட்கள் முடிந்து போனது. Touch your neighbor and tell them God will remove shame from your face. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த வெட்கத்தை கர்த்தர் எடுத்து God don't போடுகிறார். want you to live in a shame. இதற்கு மேல் நீங்கள் அவமானத்தில் வாழ போகிறது. God don't want you to live in a shame. ஆண்டவர் இந்த அவமானத்திலே நீங்கள் வாழ்வதற்கு God, He விரும்புகிறது. don't want you to live in a poverty. நீங்கள் ஏழ்மையிலே வாழ ஆண்டவர் God, விரும்புகிறது. He don't want you to live in a brokenness. நீங்கள் உடைந்து போன வாழ்க்கை விரும்புகிறது ஆண்டவர் God விரும்புகிறது. don't want you to live in a humiliation life. நீங்கள் தாழ்ந்து வாழ்கிறதை கர்த்தர் He wants விரும்புகிறது. you to live a free life. கர்த்தர் ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ The Bible விரும்புகிறார். says where there is a spirit there is a freedom. தேவ ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று The சொல்லுகிறது. Spirit of God will set you free from every bondages. நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த ஆவியானவர் உங்களை விடுதலை செய்வார். And God will replace with double. ஆண்டவர் அதற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை If you தருவார். lost your job, God will replace with double. வேலையை இழந்திருந்தாலும் அந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். If you lost somebody loved ones in your family, God will replace with double. உங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்திருந்தாலும் இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வரப்போகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. People of God, double meaning it's not addition, it's multiplication. ரெண்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்பது கூட்டல் அல்ல, அது பெருக்கல். 5 plus 5 is equal to 10. 5 பெருக்கல் கூட்டல் 5 10. But when God says, I will replace with a double portion of honor, ஆனால் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன் என்கிறார். it's 5 into 5, it's 25. அது 5 பெருக்கல் 5 அது 25. Not 10 plus 10 is 20. 10 கூட்டல் 10 20. But 10 multiplied into 10 is 100. ஆனால் 10 பெருக்கல் 10 100. That's the calculation of God. அதுதான் தேவனுடைய கணக்கு. God will replace your shame with double portion blessings. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை God தரப்போகிறார். will replace everything that you have lost with double portion. இழந்ததற்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். Whatever that brought shame in your life. எதெல்லாம் உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்ததோ, Maybe some people abusing words has hurted you and that brought shame in your life. சில நேரங்களில் சில சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு நிந்தையை ஏற்படுத்தி இருக்கலாம். But God will replace it with double portion. அதற்கும் மாறாக கர்த்தர் ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை If தருவார். you lost one job, God will give you double job. உங்களுக்கு ஒரு வேளை இழந்தால் 2 வேலையை கூட கர்த்தர் If தருவார். you lost your strength, God will give you double portion of strength. பலனை இழந்திருப்பீர்களானால் இரட்டத்தனையான பலன் If you கிடைக்கும். lost one house, I'm telling you, my God will give you double portion. ஒரு வீட்டை இழந்திருப்பீர்களானால் கர்த்தருக்கு நிச்சயமாக 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தருவார். Touch at least 2 neighbor and tell them பக்கத்துல ஒரு 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, double portion. இரட்டத்தனையான ஆசீர்வாதம். Instead of your shame, God will give you double portion. வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான ஆசீர்வாதம். Instead of your dishonor, God will give you double honor. கனத்தை இழந்திருப்பீர்களானால் நிச்சயமாக கனத்தை திரும்ப தரப்போகிறார். Hallelujah. Give a loudest hallelujah. ஹalleluya. The previous words it says, God, He was addressing His people. ஏசாயாவிலே இதற்கு முந்தின வசனம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நோக்கி பேசுகிறார். Oh people of Zion, சியோனின் மக்களே, the people who lives in Jerusalem, எருசலேமில் வாழ்கிறவர்களே, you are my people. நீங்கள் என்னுடைய ஜனங்கள். You're called by me. என்னால் I அழைக்கப்பட்டவர்கள். have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். But you are living in shame. ஆனால் நீங்கள் அவமானத்தில் வாழ்ந்து You are living கொண்டிருக்கிறீர்கள். without dignity. நீங்கள் கனம் இல்லாமல் வாழ்ந்து You are கொண்டிருக்கிறீர்கள். living without respect. நீங்கள் மரியாதை இல்லாமல் வாழ்ந்து You are கொண்டிருக்கிறீர்கள். covered with shame. நீங்கள் அவமானத்தால் சூழப்பட்டிருக்கிறீர்கள். Therefore, all your mourning will be turned into dancing. உங்களுடைய வெட்கம் எல்லாம் உங்களுக்கு ஆனந்த களிப்பாய் மாறப் All போகிறது. your sorrows will turn into joy. உங்களுடைய பலவீனம் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறப் போகிறது. Hallelujah. You are broken in your heart, you are broken in your spirit, but God will give you a garment of praise. உங்கள் ஆவி உடைந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் துதியின் ஆடையை கொடுக்க போகிறார். Touch your neighbor and tell them, God will give you a new garment of praise. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு புதிய துதியின் ஆடையை தர போகிறார். A new song your lips will sing. உங்களுடைய உதடு புதிய பாடல்களை பாடும். You will testify the goodness of God in the land of living.
நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய துதியை பாடுவீர்கள். God has never forgotten the promise that he has made over your life. உங்களுடைய வாழ்க்கையின் மேல் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவில்லை. It may delay but it shall come to pass. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் And it will நிறைவேறும். come like a double portion. அது இரட்டத்தனையான பலனாய் God வரும். will remove a shame from your life. அந்த நிந்தையை எடுத்து God will போடுவார். remove the debts from your life. அந்த கடனை எடுத்து God போடுவார். will remove that problem from your life. பிரச்சனைகளை எடுத்து God will போடுவார். remove that disease from your life. நோய்களை எடுத்து And போடுவார். God will replace with double portion that you could ever imagine. நாங்கள் எதிர்பார்க்காத விதமான இரட்டத்தனையான Our ஆசீர்வாதத்தை God is a தருவார். faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். He never leave you alone. அவர் உங்களை தனியாய் He விடுகிறது. walks you on the water. அவர் உங்களை தண்ணீரின் மேல் நடக்க He பண்ணுவார். walks you through the rivers. அவர் ஆறுகளை கடக்க பண்ணுவார். Though you are in the fire, but God is still in the fire. நீங்கள் ஒருவேளை அக்கினியில் இருந்தாலும் கர்த்தரும் உங்களோடு The இருக்கிறார். flame shall not consume you. அந்த அக்கினி உங்களை தொடாது. You will come out of fire without even getting a one harm. அந்த அக்கினியில் இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் பாதிக்கப்படாமல் வெளியே வர போகிறீர்கள். Hallelujah. Our God is a God of Abraham, Our- Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். Those who look upon to him, their faces are radiant. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுகிறதில்லை. Touch your neighbor and tell them, your face will never covered with the shame. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகங்கள் Your வெட்கத்தால் face will never covered with the மூடப்படுகிறதில்லை. shame. அது வெட்கத்தால் All your மூடப்படுகிறது. shame will become a fame. அந்த வெட்கம் எல்லாம் ஆசீர்வாதமாய் All your மாறும். mourning will turn into dancing. அங்க உங்களுடைய கூக்குரல் எல்லாம் சந்தோஷமாய் All மாறும். your ashes will turn into beauty. சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாறப் போகிறது. Hallelujah. You are in the Father's house. நீங்கள் பிதாவின் வீட்டில் இருக்கிறீர்கள். Our God in the Old Testament, nobody could ever call him Abba, Father. பழைய ஏற்பாட்டிலே யாரும் அவரை பிதா அப்பா என்று அழைக்க முடியாது. But in the New Testament, what fortunate we are, what a privileged we are that we can call him Abba, Father. புதிய ஏற்பாட்டிலே எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம், விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும் அவரை. You are at Father's house. நாம பிதாவின் வீட்டில் இருக்கிறோம். Hallelujah. If a daughter go to father's house, ஒரு மகள் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனாங்கன்னா she buys a small sweet box and she goes to. ஒரு சின்ன இனிப்பு டப்பாவை வாங்கிட்டு போவாங்க. But if a father comes to the daughter's house, ஆனா அதே ஒரு தகப்பன் மகள் வீட்டுக்கு வரும்போது father brings a baskets of apple, oranges, grapes. கூடையா பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை பழம் கொண்டு வருவார். That will sustain for 3 months. அது ஒரு 3 மாசத்துக்கு போதுமானதா இருக்கும். You are in father's house. நாம் பிதாவின் வீட்டில் இருக்கிறோம். You may have come with an empty hand, நாம் வெறுங்கையோட வந்திருக்கலாம். but my God will bless you with the baskets of blessings. ஆனால் ஆண்டவர் கூடையாய் பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை Baskets of தரப்போகிறார். anything that you could ever ask. நல்ல கரங்களை தட்டி, God will bless you. He is Abba, Father. அவர் பிதா, அப்பா பிதா. If a son would ask for a fish, if a father would give him a serpent. ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? If son asked for a bread, the father would give him a stone. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? Even a worldly father is choosing a good gift for his son. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே நன்மையான ஈவை எதிர்பார்க்கும் போது How much more our heavenly Father? நம்முடைய பரமபிதா எப்படிப்பட்ட ஈவை தரப்போகிறார்? Touch your neighbor and tell prophetically, பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, God has best for you. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை வைத்திருக்கிறார். Hang in there, the best is yet to come. அந்த நன்மையானது இனிமேல் தான் He is வரப்போகிறது. preparing you for the best. அந்த நன்மைக்காய் உங்களை He is ஆயத்தப்படுத்திக் preparing கொண்டிருக்கிறார். to the best. அந்த நன்மைக்காய் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். Every delay will give you a best blessings from God. ஒவ்வொரு தாமதமும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. There is a 2 ways you must acknowledge God in order to receive a double portion blessings. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 2 விதமாய் நாம் தேவனிடத்திலே நாம் அவரை பற்றி சொல்ல வேண்டும். The first one, believe in God in the midst of affliction. முதல் காரியம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரை விசுவாசிக்க The வேண்டும். second one, repentance from your sins. It will bring you an honor. நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். Believe in your God that he is able to do everything in your life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். 1 Peter chapter 2 verse 6 and 7. Let's all read together. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ
வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறது. If you believe, you will never be put into shame. நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது வெட்கப்படுகிறதில்லை. If you don't want to be put to shame, you must believe God like never before. நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இதுவரைக்கும் விசுவாசிக்காத வண்ணமாய் தேவனை விசுவாசிக்க வேண்டும். The Bible says, if anybody believes in me without doubt in his heart, speak to the mountains will be removed. சந்தேகம் இல்லாமல் ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும். Even the mountains will give you a way for you if you speak it, if you walk by faith. விசுவாசத்திலே நடக்கும் பொழுது அதை நோக்கி பேசும் பொழுது மலைகளும் நமக்கு விலகி வழி தரும். There was a woman in Mark chapter 5 verse 28. This woman, she was going through shame for 12 long years. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணானவள் 12 வருடமாக அவமானத்தின் வழியாய் கடந்து சென்று 12 long years of shame. 12 வருடமான அவமானம். The Bible says she consulted all the doctors in the town, but no doctors could able to cure her. அங்கே இருந்த எல்லா மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட ஒருவள். She spent all her money on doctors. தன்னுடைய எல்லா செல்வத்தையும் அந்த மருத்துவர்களிடத்திலே இழந்தவள். She went to all the special doctors in the town. அந்த நாட்களில் இருந்த எல்லா சிறந்த மருத்துவரிடத்திலும் சென்று சிகிச்சை The பெற்றாள். Bible says her situation became bad to worse. ஆனால் அவள் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருந்தாள். People of God, in your life, every problem will end once problem come in your body. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரத்திலே பாடுகள் வரும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பெருசா தெரியாது. Everything will be a problem until you get one problem in your body. நம்ம சுற்றி பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. But if you get one problem, one disease in your body, சரீரத்தில் ஒரு நோய் வரும் பொழுது you don't worry about what other people say about you. மற்றவர்கள் என்ன நம்மளை பத்தி சொல்றாங்கங்கறத பத்தி எல்லாம் You don't worry about what neighbor says about you. நம்முடைய பக்கத்துல வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க You forgot all the problem around you. நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துரும். You are focused on only one problem that has affected your body. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த நோயை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு. Because we value our health more than anything else. எல்லாத்தையும் காட்டிலும் நம்முடைய சரீரத்தின் பலனை நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். The Bible says 12 years she spent all her money. 12 வருடங்களாக தன்னுடைய எல்லா செல்வத்தையும் செலவழிக்கிறாங்க. You save money for 20 years. நம்ம ஒருவேளை 20 வருஷமா பணம் சேர்த்து வைத்திருக்கலாம். But if any disease comes in your body, திடீரென்று ஒரு பலவீனம் வருதுனா, you go to hospital. நாம மருத்துவத்துக்கு போவோம். That hospital will take all the 20 years of savings in 20 days from you. ஆனா அந்த மருத்துவ செலவுக்காக நம்ம 20 வருஷமாய் சேர்த்து வச்சத 20 நாள்ல நம்ம செலவிட்டுருவோம். You will lose just like everything in 20 days. ஏதோ 20 நாள்ல அத்தனையும் செலவிட்டது போல நம்ம செலவிடுறோம். That kind of horrible situation this woman was going through for 12 years. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வழியாக தான் இந்த பெண் சென்று கொண்டிருக்கிறாள். But she heard one day Jesus was passing by her. ஆனால் இயேசு அவள் இருக்கிற இடத்தின் வழியாக கடந்து செல்கிறார் என்று கேள்விப்படுகிறார். She said to herself, அவளை பார்த்து சொல்லிக் கொள்கிறாள், if I only touch the fringe of the garment, இயேசுனுடைய அந்த உடையின் நுனியை தொட்டால் போதும், I know I will be made well. நான் சுகம் பெற்று விடுவேன். Jesus was her last hope. இயேசு மாத்திரம்தான் அவளுடைய கடைசி நம்பிக்கை. She waited for this moment all 12 years. இந்த 12 வருடமாக இந்த நொடிக்காக தான் காத்து கொண்டிருக்கிறாள். She knows this is a day that has come in my life. I'm going to get my breakthrough. இந்த நாளில் தான் என்னுடைய விடுதலைக்கான நாள், இதற்காக தான் இதுவரைக்கும் காத்திருந்தேன் என்கிறார். If I only touch the fringe of the garment, அந்த உடையை தொட்டால் மாத்திரம் போதும். she was into waiting for Jesus to come to her. இயேசு அவளை நோக்கி வருவாள் என்று அவள் காத்திருக்கவில்லை. She was not sitting in a corner and praying. No. ஏதோ மூலையில நின்னுட்டு ஜெபித்து கொண்டிருக்கல. She took a step of faith. அவர் விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்கிறார். In the midst of affliction, அவளுடைய பாடுகள் மத்தியில், in the midst of pain, அவளுடைய வலியின் மத்தியில், in the midst of weakness, அவளுடைய பலவீனத்தின் மத்தியில், there was a crowd around Jesus. இயேசுவை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம். Jesus was already busy to go to Jairus' daughter's house. யவீருவின் மகள் வீட்டை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். And we know Jesus had 12 disciples, men around him. அவரை சுற்றிலும் 12 ஆண் சீஷர்கள் இருக்கிறார்கள். Also the people from Jerusalem, they were pressing Jesus. எருசலேமில் இருந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். One woman,
ஆனால் இவள் ஒரு பெண். Among men, அந்த அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் she pushed through the crowd. அவள் அந்த கூட்டத்தின் வழியே நெருக்கிக் கொண்டு She உள்ளே pushed through the crowd. It is not easy. அந்த புகுந்து செல்வது என்பது எளிமையான காரியம் அல்ல. For a woman, it's not easy at all. ஒரு பெண்ணுக்கு அது எளிமையான காரியம் அல்ல. She pushed through the crowd and she touched the fringe of the garment. அந்த கூட்டத்தின் வழியாய் நுழைந்து செல்கிறாள். Immediately she got healed. அந்த துணியை தொட்ட உடனே உடனடியான சுகம். The Bible says Jesus turned and said to this woman, இயேசு வேதம் சொல்கிறது, இயேசு அவளை பார்த்து திரும்பி சொல்கிறார், "Oh woman, great is your faith. உன்னுடைய விசுவாசம் பெரியது. Your faith has made you well." உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. Not me, of course the power has come from me because of your faith. என்னிடத்திலிருந்து வல்லமை உன்னுடைய விசுவாசத்தினால் புறப்பட்டு வந்தது. Because you believed in me. நீ என்னிடத்தில் விசுவாசமாய் You இருந்தாய். didn't sit in the corner. நீ மூலையில உட்கார்ந்துட்டு You இருக்க. didn't just sit in the corner and waiting for me to come to you. அந்த மூலையில உட்கார்ந்துட்டு நான் வந்து உன்னை குணப்படுத்துவேன் But என்று காத்திருக்கல. you pressed through for the breakthrough. அந்த விசுவாசத்தோடு நீ முன்பாக வந்ததனால உனக்கு இந்த ஆசீர்வாதம். And she got a double portion from God. ஆண்டவரிடத்திலிருந்து அவருக்கு இரட்டத்தனையான She received a double portion of healing. அந்த இரட்டத்தனையான சுகம். She received a double portion of strength. இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொண்டாள். She came with shame, but she went back with a double portion of honor. அவள் வெட்கத்தோடு வந்தாள், ஆனால் இரட்டத்தனையான கனத்தோடு திரும்பி She சென்றாள். came with weakness, she went back with the strength of God. பலவீனத்தோடு வந்தாள், ஆனால் தேவ பலத்தோடு திரும்பி சென்றாள். You know, some people, we sit in the back and we wait, "Oh, let Jesus come to me." சில நேரங்களில் நாம் மூலையில உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னிடத்தில் வந்து நீர் தொட்டு ஆசீர்வதியும் என்று Let God காத்திருக்கிறோம். himself speak to me. Let God come to me. ஆண்டவரே என்னோடு பேசட்டும், ஆண்டவரே என்னிடத்தில் வரட்டும் என்று காத்திருப்போம். No, do not wait. You must take a step of faith. ஆனால் அப்படி நாம் காத்திருப்பதை காட்டிலும் நாம் விசுவாசத்தில் முதல் அடி எடுத்து வைத்து முன்னேற வேண்டும். We walk by faith and not by sight. நாம் பார்க்கிற ஒரு காரியத்தினால் நடக்கிறது இல்லை, நாம் விசுவாசத்தோடு நாம் நடக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Church believers, we always have a third eye. It's called the eye of faith. நம்முடைய விசுவாசிகளுக்கு மூன்றாவது கண் என்று ஒன்று இருக்கிறது, அது விசுவாசத்தின் கண். Whatever you see, you should not believe it. நாம் பார்க்கிறது எல்லாம் மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டிருக்க கூடாது. But what you see in your third eyes, you must believe that will manifest in your life. அந்த விசுவாசத்தின் பார்வையில எதை பார்க்கிறோமோ அது நமக்கு சாத்தியமாகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். This woman said to herself, "If I touch, I will be healed." இந்த பெண் சொல்கிறாள், நான் தொடும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும். Touch the fringe of the garment. அந்த உடையின் நுனியை தொட்டாலே போதும். She didn't come with the option A, option B. If I touch the fringe, if it doesn't work, let me touch the hand. If it doesn't work, let me touch the leg. No, she knew, if I touch the fringe of the garment, I shall be made well. அவள் ஏதோ இயேசுடைய கையை தொட்டாலோ காலை தொட்டாலோ இல்ல தலையை தொட்டாலோ அப்படிதான் சுகமாகும் என்று சந்தேகத்தோடு வரல. நிச்சயமாய் அவருடைய உடையின் நுனியை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நிச்சயத்தோடு வந்தாள். Today, as you are sitting here listening the word of God, இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். let not crowd stop you from your miracle. இந்த கூட்டம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. For her, she didn't see the crowd, but she focused on Jesus. அந்த கூட்டத்தை அவள் சுற்றி பார்க்கல, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தாள். Focus on Jesus. இயேசுவை நோக்கி மாத்திரம் Do not let your circumstances stop your miracle. இந்த சூழ்நிலைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. Circumstances will never go according to your will. நம்முடைய சூழ்நிலைகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்காது. See in faith, stand in faith, walk in faith. விசுவாசத்திலே பார்ப்போம், விசுவாசத்திலே நிற்போம், விசுவாசத்திலே நடப்போம். When you believe, you will receive a double portion blessings. நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு இந்த இரட்டத்தனையான பலன் கிடைக்கும். Second one, if you repent from your secret sin, you will receive a double portion. இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய ரகசிய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது இந்த இரட்டத்தனையான பலன் கிடைக்கும். 2 Samuel verse 12, chapter 12 verse 9 and 13. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9 13 வசனங்கள். David was a man of God. தாவீது கர்த்தருடைய மனிதன். God himself, he says, David is a man after my own gods, after my own heart. ஆண்டவரே சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். David was a great worship leader. அவன் ஒரு நல்ல ஆராதனை வீரன். He was a great musician. அவர் ஒரு நல்ல இசையமைப்பாளர். He wrote most of the psalms in the book of Psalm. சங்கீத புத்தகத்திலே பல சங்கீதங்களை எழுதின ஒரு நபர். But he made one mistake that cost everything in his life. அவன் ஒரு தவறை செய்தான், அவனுடைய வாழ்க்கையை அது மாற்றி போட்டது.
God gave a valuable position, a king over Israel. கர்த்தர் ஒரு கனத்திற்குரிய பதவியை கொடுத்திருந்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவரை நிறுத்தினார். But he took God so granted. ஆனால் அதை அவர் ஒரு எளிதான விஷயமாய் எடுத்துக்கொண்டார். And he fallen in the flesh. அவன் மாம்சத்திலே விழுந்து போகிறார். He fallen in the lust. அவர் இச்சையிலே விழுந்து போகிறார். A man of God. தேவனுடைய மனிதன் A அவர். great worship leader. நல்ல ஒரு ஆராதனை The வீரர். one who writes songs. பல சங்கீதங்களை எழுதினவர். Behind the screen he was struggling with lust. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பின்னாடி இச்சைக்கோடு போராடி He கொண்டிருந்தார். was struggling with a flesh. அவர் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். The Bible says he took Bathsheba, which belongs to somebody, for himself as a wife. பத்சேபாள் வேறொருடைய மனைவியை தன்னுடைய உடைமையாக்கிக் கொள்கிறார். Not only that, he used his authority and strategy and he killed her husband Uriah. அது மாத்திரமல்ல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்சேபாளுடைய கணவர் உரியாவை கொன்று போடுகிறார். Now nobody knows what is going on. யாருக்கும் இங்க என்ன நடக்குது என்று தெரியாது. Only between David and Bathsheba. இது பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் மட்டும்தான் He தெரியும். was dealing this secret life behind the screen. அவர் ஒரு ரகசியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He was struggling with lust behind the screen. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இச்சையோடு போராடி கொண்டிருக்கிறார். One mistake. ஒரு பாவம். Just one mistake. ஒரு சின்ன ஒரு பாவம். He took it so lightly. அதை எளிமையா எடுத்துக்கொண்டார். He thought, oh, maybe God is not noticing me. ஆண்டவர் ஒருவேளை என்னை பார்க்க மாட்டார் என்று Let me நினைத்திருப்பார். continue to live like this. நாம இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. It didn't go for a long time. அது ரொம்ப நாளைக்கு போகல. He thought he covered his sin. He didn't repent. அவர் தன்னுடைய பாவத்தை மறைத்து விட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மனம் திரும்பல. He didn't have a heart of repent, but he covered all of his sins. மனம் திரும்பணும்னு நினைக்கல. தன்னுடைய பாவத்தை எல்லாம் மூடி மறைக்கிறாரு. Until he met Prophet Nathan. ஆனால் ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி அவரை வந்து பார்த்தார். Prophet Nathan, he came to David and he encountered David. அந்த நாத்தான் தீர்க்கதரிசி நேரடியாய் தாவீதை நோக்கி பார்த்து Oh பேசுகிறார். King David, you have done evil in God's eyes. நீ தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்தாய் என்கிறார். You thought that you can live like this forever. இப்படியே நீ நித்தியத்திற்கு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயோ? You thought that you can live a secret life behind and a holy life in front of people. பின்னாடி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மாயையான ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயோ? God has brought all your darkness into light. உன்னுடைய இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். Whatever you have done to Uriah, it is coming back to you now. உரியாவுக்கு நீ என்ன செய்தாயோ அது உன்னுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிறது. Whatever you sow, you're going to reap it again. எதையெல்லாம் நீ விதைக்கிறாயோ அதையெல்லாம் அறுக்க போகிறாய். Let's all read 2 Samuel chapter 12 verse 9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக்க எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். Nobody knows what David was doing. தாவீது செய்த இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாது. Even David himself, he forgotten about it. தாவீதே ஒருவேளை அதை மறந்து போயிருக்கலாம். Until he met Prophet Nathan. நாத்தானை பார்க்கும் வரைக்கும் அவருக்கே ஞாபகம் இல்லாமல் இருந்தது. People of God, your sin is standing at the door. பாவம் வாசலண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. Your past is standing at the door. If you do not address it, if you do not confess, if you do not repent from it, it shall come back to you. உங்கள் பழைய பாவத்தின் வாழ்க்கை உங்களுடைய வாசல் அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் மனம் திரும்பாமல் அதை அரைக்கிடாமல் இருப்போமானால் அது மீண்டும் நம்ம இடத்திலே வரும். Do not cover it. அதை மறைக்க வேண்டாம். But repent it. அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். Bring it to God. ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். As soon as Nathan confronted David, நாத்தான் தாவீதை பார்த்து சொன்ன பொழுது, Nathan, he said, God will take away your wife from you. நாத்தான் தாவீதிடத்தில் சொல்கிறார், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க போகிறார். God will take your children from you. உன்னுடைய பிள்ளைகளை அழிக்க போகிறார். God will take away your throne from you. உன்னுடைய சிங்காசனத்தை எடுத்து போட போகிறார். You will go back to the dust where you have come from. நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த ஒரு குப்பைக்கே செல்ல போகிறார். You will be zero in a fraction of a second. ஆண்டவர் தண்டிப்பாரானால் ஒரு நிமிடத்திலே உன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போயிடும். David, he received the word of God. தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார். And he repented from his sin. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார். God, forgive that I have sinned against you, God.
ஆண்டவரே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்தேன். I know you anointed me. நீர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். Once I was a shepherd boy, but now you have anointed me as a king. நான் ஒரு காலத்திலே ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தேன், இப்பொழுது அரசனாகி இருக்கிறேன். But I have fallen in the flesh. ஆனால் இப்பொழுது மாம்சத்தில் விழுந்து விட்டேன். I have dealing with this secretly. நான் ஒரு ரகசிய பாவத்தில் I விழுந்து thought nobody will know. நான் யாருமே எதிர்பார்க்க But today you have brought into the light. ஆனால் இப்பொழுது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு I வந்திருக்கிறேன். have sinned against you, God. ஆண்டவரே உமக்கு முன்பாய் நான் பாவம் செய்தேன், Please forgive me. என்னை மன்னித்து விடும். And that's why he wrote Psalm chapter 51. அதனால தான் சங்கீதம் 51 எழுதுகிறார். And you know what he said? அங்கே சொல்லுகிறார், My sins are right before me. என்னுடைய பாவம் எனக்கு முன்பாய் இருக்கிறது. I couldn't able to get connect with you, God, because of my sin right before me. எனக்கு முன்பா அந்த பாவம் இருக்கிறதுனால உம்மோடு ஒரு உறவை ஏற்படுத்த My முடியல. sin has disconnected you and me, God. இந்த பாவம் என்னையும் உம்மையும் பிரித்து விட்டது. Take away the sin from me. இந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு, Cleanse me. என்னை சுத்திகரியும். And the Bible says, wash me with hyssop ஹீசோப்பினாலே என்னை கழுவும் என்கிறார். and let me be whiter than a snow. நான் ஒரு பனியைப் போல வெண்மையாக வேண்டும் என்கிறார். And give me a new heart. எனக்கு ஒரு புதிய சுத்த இருதயத்தை தாரும், Give me a new spirit. புதிய ஆவியை தாரும் என்கிறார். Listen, people of God. இங்கே நன்காய் கவனியுங்கள். David, he knew his heart was lust. இங்கே தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து, His heart was double-minded. அவனுடைய இருதயம் இருமனதுள்ளதாக, His spirit is not right. He double-minded spirit. அவனுடைய ஆவி நிலை இல்லாமல் இருந்தது. And he was begging God, forgive me a new heart, God. அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், எனக்கு புதிய இருதயத்தை Give தாரும், me a new spirit, God. புதிய ஆவியை தாரும். Do not take the Holy Spirit away from me. என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதேயும். Let not me go away from your presence. என்னுடைய பிரசன்னத்திலிருந்து என்னை எடுத்து போடாதேயும். He didn't say, let not take the throne away from me. என்னுடைய அரியணை எடுத்து போட்டுறாதீங்கன்னு He அவர் didn't சொல்லல. say, let not take the blessings away from me. என்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துறாதீங்கன்னு அவர் But சொல்லல. he says, let not take the Holy Spirit away from me. ஆனால் அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதேயும். Hallelujah. ஹல்லேலூயா. Because he knew only God's anointing can sustain him. என்றால் தாவீதுக்கு தெரியும் அந்த அபிஷேகம் தான் அவரை நிலைத்திருக்க பண்ணும். Because only God's anointing will gives you blessings. அந்த அபிஷேகம் தான் மீண்டும் ஆசீர்வாதத்தை Only தரும். God's anointing will restore you. அந்த அபிஷேகம் தான் மீண்டும் உங்களை கட்டும். Without God's anointing, you are empty, people of God. அபிஷேகம் இல்லாமல் நாம் வெறுமையானவர்கள். The difference between David and Saul. தாவீதுக்கும் சவுலுக்குமான வித்தியாசம், David also was anointed by God. தாவீதும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், Saul also was anointed by God. சவுலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Do you know the worst thing that could ever happen to a church believer? ஒரு விசுவாசிக்கு நடக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம், When the Holy Spirit goes away from his head. பரிசுத்த ஆவி அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. 1 Samuel chapter 16 verse 14. 1 சாமுவேல் 16:14. Let's all read. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. The Spirit of God left Saul. பரிசுத்த ஆவி சவுலை விட்டு விலகியது. As soon as Holy Spirit left him, the evil spirit came into him. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகின போது பொல்லாத ஆவி அவனை ஏற்றுக்கொண்டது. Saul didn't repent from his heart. சவுல் மனம் திரும்பவில்லை. But David repented from all his heart. ஆனால் தாவீது முழு மனதோடு மனம் திரும்பினான். Saul was chosen by people. சவுல் மனிதர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். David was chosen by God. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Saul, he wanted honor from people. சவுல் ஜனங்களிடமிருந்து பெருமையை பெற்றுக்கொள்ள நினைத்தார். David, he wanted honor from God. ஆனால் தாவீது தேவனிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தார். Saul was a people pleaser and he feared only people. சவுல் ஜனங்களுக்கு விரும்பத்தக்கதாக அவர்களுக்கு பயந்திருந்தான். But David was a God pleaser and he feared God. ஆனால் தாவீது தேவனுக்கு விரும்பத்தக்கதாக தேவனுக்கு பயந்திருந்தான். Saul refused to repent சவுல் மனம் திரும்பவில்லை. and he lost his anointing. அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனார். But David repented immediately ஆனால் தாவீது உடனடியாக மனம் and திரும்பினார். he sustained his anointing. அவனுடைய அபிஷேகத்தை காத்து கொண்டார். Saul started greatly but he finished as a failure. சவுல் நன்றாய் ஆரம்பித்தார் ஆனால் தோல்வியிலே முடிந்தார். But David started a very small but he finished with a great success. ஆனால் தாவீது ஒரு சிறிய ஆரம்பத்தை கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது. Psalm chapter 51 verse 10 and 11, let's all read that. தேவனே, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே என்னிலே சிருஷ்டி. சிருஷ்டி. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. When David repented, God said, since you have repented, I am going to give you double portion. தாவீது மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை And தரப்போகிறேன். God sustained his throne. அவனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் நிலைநிறுத்தி. And Jesus born in the lineage of David. இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார். Hallelujah. Hallelujah. God, he want to restore you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட விரும்புகிறார். That's why David, he says in chapter 52 verse 7, 8 and 9. அதனால தான் மீண்டுமாய் சங்கீதம் 52 7 8 9 வசனங்கள். And he says everybody believes in their riches. எல்லாரும் தங்களுடைய செல்வ பெருக்கிலே நம்பி இருக்கிறார்கள். Everyone believes in their works. எல்லாரும் தங்களுடைய நாவின் வார்த்தையிலே நம்பி இருக்கிறார்கள். But I believe in God. ஆனால் நான் தேவனிலே விசுவாசித்திருக்கிறேன். We're going to read this verse and we all going to stand up to our feet. நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த வசனங்களை வாசிப்போம். Psalm chapter 52 verse 7, 8 and 9. சங்கீதம் 52 7 8 9. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்துக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். 9வது வசனம், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, நானோ உம்முடைய வசனத்துல உம்முடைய பிரசன்னத்துல நிலைத்திருப்பேன். அவருடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்க உங்களுடைய வெட்கத்தை அவர் ரிமூவ் பண்ணி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால அதை ரீப்ளேஸ் பண்ணுகிற தெய்வம். ஒருவேளை இது வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கல, நான் வெட்கத்தை மாத்திரம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கத்துக்கு மேல வெட்கம், அவமானத்துக்கு மேல அவமானம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய வெட்கத்தை உங்களுடைய முகத்திலிருந்து நான் எடுத்து அதை இரட்டிப்பான நன்மையினால, இரட்டிப்பான ஜீவ நன்மையினால, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் வர 6 மாசம் ஆசீர்வாதமா இருக்கும். வர இருக்கிற 6 மாசம் இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக இருக்கும். போன 6 மாசத்தை விட வர இருக்கிற 6 மாசம் இரட்டத்தனையான நல்ல கரங்களை தட்டி, தாவீதின் தெய்வம், தாவீதின் வேறுமானவர், நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல, நானோ ஜீவ நீருற்றை போல, நானோ அவருடைய நாட்டப்பட்ட மரத்தை போல, வெண்மை போல, லம்மமா கட்டலரா சென்டலரபா சென்டனமா. 2 கரங்களை உயர்த்தி தாவீது சொல்லுகிறார், அவர்களுடைய தொழிலையும் அவர்களுடைய பலனையும் நம்பி இருக்கிறார்கள். ஆனா நானோ என் தெய்வனை நம்பி இருக்கிறேன். நான் என் ராஜ்யத்தை நம்பல, நான் என் தொழிலை நம்பல, நான் நம்பி இருக்கிறது கர்த்தருடைய சமூகம், அவருடைய நாமம், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வசனம். நான் அவரை நம்பி இருக்கிறதுனால ஒலிவ மரத்தை போல அல்ல, பச்சையான ஒலிவ மரத்தை போல, நீங்க இலை உதிராத மரத்தை போல இருப்பீங்க. கர்த்தர் தெய்வர்களுக்கு கட்டளை எடுத்து உங்களுடைய கால்கள் இடராமல், பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 12000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது, பச்சையான ஒலிவ மரத்தை போல. Thank you Holy Spirit. Thank you Lord. You are giving us a double portion. எங்களுடைய வெட்கத்தை ரிமூவ் பண்ணுகிறதுக்காக நன்றி. எதெல்லாம் நாங்கள் வெட்கப்பட்டோமோ, எந்தெந்த பாவம் எங்களை வெட்கப்படுத்தினதோ, என்னென்ன ரகசிய பாவங்கள் எங்களை வெட்கப்படுத்தினதோ, இன்னைக்கு எங்களை பச்சையான ஒலிவ மரமாக எங்களை உம்மை போல மாற்றுகிறதுக்காக நன்றி. நான் கட்டுகளை அவிழ்க்கிற ஜெபத்தில் சொன்ன, உங்களுடைய தொப்புள் கொடியும் கர்த்தருடைய தொப்புள் கொடியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள என்னென்ன இருக்கிறதோ அதே உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருக்குள்ள என்னென்ன ஆவி இருக்கிறதோ, என்னென்ன மரித்து போனதை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். வெட்கத்தை கர்த்தர் அவர் மாற்றி இரட்டிப்பான நன்மையினால உங்களை முடிசூட்டுவார். உங்களுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் எழுதப்பட்ட எல்லா வெட்கத்தை, கையெழுத்த கர்த்தர் கிறுக்கி போட்டு, கர்த்தர் வெற்றியின் சிகரத்தை உங்களுடைய சிரசின் மேல வைப்பார். நல்ல கரங்களை தட்டி வெற்றி கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு இரட்டத்தனையான blessing கொடுத்ததுக்காக நன்றி. முழு மனதார நாங்கள் ஆராதிக்கிறோம். பச்சையான ஒலிவ மரத்தை போல, நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல உங்களுடைய சமூகத்தில் நாட்டுகிறதுக்காக நன்றி. Thank you Holy Spirit. Thank you Lord. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து
விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.